ஏன் நான் சொல்றேன்னா, இது நீரஜ் பாண்டே அப்புறம் இன்னும் 2, 3 பேர் இயக்கியிருக்காங்க. மியூசிக் கம்போசிங்கும் வந்து அத்வைத் அப்படின்னு பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி ஒரு 3 பேர் பண்ணியிருக்காங்க. எடிட்டர் வந்து ஒருத்தர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் டீமாக வந்து ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன இதில் வந்து நான் நீரஜ் பாண்டே கிட்ட வந்து ஒரு லவ்வோ, ஒரு எமோஷனோ மிக அழகாக மிக்ஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து இது வந்து ஒரு ஏதோ ஒரு ரா சிபிஐ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளார வந்து அந்த பீப்புளை வந்து மிங்கிள் பண்ணுற விஷயம் ஒன்று இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து கேகே மேனனுக்கு வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தெரியும், அவர் தான் அப்பாஸு. அதாவது டெல்லியில் இருக்கிற எல்லா வேலையும் அவரை விட்டு செய்ய சொல்லுவார். அங்கே பாரு, இதை இந்த ஆளை ஃபாலோ பண்ணு, இங்கே போ. ஏன்னா ஹிம்மத் வந்து ஒரு விஷயத்த சொன்னால் அப்பாஸ் வந்து வெட்டிட்டு வானா கட்டிட்டு வான்ற மாதிரியான ஒரு கேரக்டரு. அதை வடிவமைச்ச விதமாக இருக்கும். இப்போ இந்த இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கேட்டுட்டு இருப்பாங்க. சரி நீ கிளம்பு அப்படின்னும். இல்லைங்க நீங்கள் ஏதோ துளசி டீ சொல்லியிருந்தீங்களே அப்படின்னும்போது, நாளைக்கு நைட்டு குளிச்சிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா உன்னை கூட்டு வச்சு பேசுறதுக்கு தான். அதாவது ஒரு தலைமை பண்புல இருக்கிறவங்க வந்து எப்படி இருப்பான்றதுக்கும் அவன் மைண்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கோம். நடுவில் வந்து இந்த உருப்படாத அரசியல்வாதிகள் உள்ளார பூந்துக்கிட்டு மீட்டிங் வாங்கணும். அதை நீங்கள் நல்லா கவனிச்சின்னா ஆஃபீஸில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க, சின்சியராக வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. மீட்டிங் சொல்லி கூட்டு போய் அங்கே சும்மா உட்காந்து கதை வச்சுட்டு இருப்பானுங்க. இங்கே வேலையும் பாதிக்கும். மீட்டிங் வரலாம், எனக்கு மதிக்கலையா அப்படின்வான். அவனை பொறுத்தவரையிலையும் நான் இத்தனை மீட்டிங் பண்ணேன்னு சொல்லி மேனேஜர் வந்து மேலெடுத்துக்கு அனுப்பணும். அதுக்காக சும்மா கூட்டு வச்சு உட்கார வச்சுருப்பானுங்க. அந்த மாதிரி ஒரு சீனை வந்து இந்த படத்தில் வந்து இந்த வெப்சீரிஸில் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருந்தாங்க.